அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேபாளத்தில் சமூக வலைதளங்களுக்கு அரசு தடை விதித்ததை கண்டித்து போராட்டம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, தொடர்ந்து அங்கு நடைபெற்று வரக்கூடிய போராட்டம் என்பது வன்முறை களமாகவும் மாறியிருக்கிறது. தற்போதைய சூழல் என்ன, விவரங்கள்? நேபாளத்தில் சமூக வலைதளங்கள் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டதை எதிர்த்து இளைஞர்கள் கடுமையான ஒரு போராட்டத்தை நாடு முழுவதும் இன்று காலை முதல் தொடங்கியிருக்கும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் வன்முறையும் தற்பொழுது வெடித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தமாக், பானேஸ்வர் உள்ளிட்ட பகுதிகளில் போலீசாரும் கடுமையான கண்ணீர் புகை குண்டுகளை வீசி அந்த கூட்டத்தை அப்புறப்படுத்துவதற்கான முயற்சியிலும் அவர்கள் ஈடுபட்டு வரும் நிலையில் பானேஸ்வர் என்ற இடத்தில் நடைபெற்ற அந்த ஒரு வன்முறையில் 2 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக காவல்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட இருவருமே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் கடுமையான வன்முறை என்பது இந்த போராட்டத்தால் வெடித்துள்ளது. அனைவருமே அவர்களுடைய இல்லத்திற்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் காவல்துறை மற்றும் நாட்டினுடைய அரசாங்கம் தற்பொழுது ஒளிபெருக்கிகள் மூலமாக அறிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒட்டுமொத்த சமூக வலைதளத்தையுமே முடக்கியது ஏற்புடையது அல்ல. அரசாங்கத்தில் உள்ள ஊழல்களை முதலில் வேறெடுக்க வேண்டும் என்ற ஒரு கோஷங்களை எழுப்பி இளைஞர்கள் பல்வேறு இடங்களில் அந்த நேபாள நாடு முழுவதுமாகவும் அது மட்டுமல்லாமல் நேபாளத்துடைய நாடாளுமன்ற வளாகத்தை முற்றுகையிடுவதற்கு இன்று முயற்சித்த நிலையில் அந்த ஒரு கூட்டத்தை கலைப்பதற்கான முயற்சி என்பது தற்பொழுது கடும் வன்முறையாக மாறி அந்த வன்முறையில் 2 பேர் உயிரிழந்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சுசித்ரா, தற்போது போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்துவது அப்படிங்கிற நடவடிக்கை காவல்துறை எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் அரசு தரப்பிலிருந்து ஏதாவது விதிமுறைகள் அல்லது பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிற நகர்வுக்கு சென்றிருக்கிறார்களா? தற்பொழுது வரை பல்வேறு மூத்த அமைச்சர்களுடன் நாட்டினுடைய பிரதமர் உள்ளிட்டோர் அதிகாரப்பூர்வமான ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த தடை என்பது உடனடியாக திரும்ப பெறப்படாது. நாட்டினுடைய கலாச்சாரம் உள்ளிட்டவற்றை பாதுகாப்பதற்கு சமூக வலைதளங்கள் மீதான தடை என்பது நிச்சயம் தேவை என்று நாட்டினுடைய பிரதமர் ஒலி அதிகாரப்பூர்வமாக மீண்டும் இன்று காலை அறிவித்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதனை எடுத்துதான் இந்த ஒரு வன்முறை என்பது அங்கு நிலவி ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான ஒரு தடியடி மற்றும் கண்ணீர் புகைப்பட குண்டுகளை வீச்சு அப்புறப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியில் தான் காவல்துறை ஈடுபட்டுள்ளதையும் மிக முக்கியமாக பார்த்து வருகிறோம். ஆனாலும் தற்பொழுது வரை ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை திரும்ப பெறுவது தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பையும் அந்நாட்டு அரசாங்கம் செய்யவில்லை. இருந்தாலும் கூட்டத்தை கலைப்பது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக பல்வேறு முக்கிய ஆலோசனைகளையும் அந்நாட்டு அரசாங்கம் மேற்கொண்டு வருவது அதிகாரிகள் வட்டாரத்தில் கூறப்பட்டுள்ளது. பாலா சுசித்ரா, அதே நேரத்தில் இந்த இளைஞர்களினுடைய போராட்டத்தில் அவர்கள் பிரதானமாக முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அப்படிங்கிறது ஊழல் குற்றச்சாட்டுகள் தான். பிரதமர் மீதான அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து பொதுவெளியில் பேசுவதற்கு தடையாகத்தான் சமூக வலைதளங்களை முடக்குவதாகவும் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது தொடர்பான விவரங்கள். நிச்சயமாக நேபாளத்தினுடைய அரசாங்கத்தின் மீது, குறிப்பாக பிரதமர் அவருடைய அமைச்சரவை சகாக்கள் மீதான ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பெரும்பாலான இளைஞர்கள் எழுதியதன் காரணமாக இந்த ஒரு முடக்கம் என்பது முழுமையாக அமல்படுத்தப்பட்டுள்ளதாக இளைஞர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். எந்த ஒரு கருத்துக்களையும் அரசாங்கத்திற்கு எதிராக முன்வைப்பதற்கு நேபாள அரசாங்கமானது தடை விதித்துள்ளது. அது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது என்ற ஒரு கருத்துக்களையும் அவர்கள் முன்வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு குற்றச்சாட்டுகள் அரசாங்கத்திற்கு எதிராக முன்வைக்கப்பட்டதன் காரணமாக இந்த ஒரு தடை என்பது அங்கு ஒட்டுமொத்த சமூக வலைதளங்களுக்குமே விதிக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக கடும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தான் இன்றைய போராட்டத்திற்கு இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் அமைப்பு என்பது அழைப்பை விடுத்திருந்தது. அதனை ஏற்று கடுமையான ஒரு முற்றுகை போராட்டம் அரசு அலுவலகங்கள், நாடாளுமன்ற வளாகம், பிரதமருடைய இல்லம் என பல்வேறு பகுதிகளை அவர்கள் சூழ முற்பட்ட பொழுதுதான் இந்த வன்முறை என்பது இன்று வெடித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கிறது. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நாடாளுமன்ற வளாகத்தை நோக்கி இன்று காலை தமாக் உள்ளிட்ட பானேஸ்வர் உள்ளிட்ட பகுதிகளில் அவர்கள் பேரணியாக சென்று முற்பட்ட போதுதான் காவல்துறை அதிகாரிகள் அவர்களை தடுக்க முற்பட்டார்கள். அந்த வன்முறையின் பொழுது தற்பொழுது 2 பேர் அதில் உயிரிழந்தார்கள். சுமார் 10க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது வெளியாகியுள்ளது.
நேபாளத்தில் பிரதமரின் ஊழலை கண்டித்து இளைஞர்கள் முன்னெடுத்த போராட்டம் தற்போது வன்முறை களமாக மாறியிருக்கிறது. அங்கு சமூக வலைதளங்கள் முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து இளைஞர்கள் ஜென்சிக்கள் இந்த போராட்டத்தில் குதித்திருப்பதன் மூலமாக நேபாள தலைநகர் காத்மாண்டு போராட்ட களமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இதுவரை 2 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் காவல்துறையினர் தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் இந்த போராட்டத்தை ஒடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேபாள தலைநகர் காத்மாண்டுவில் தற்போது இளைஞர்களின் போராட்டத்தை ஒடுக்க காவல்துறையினர் பல்வேறு வகைகளில் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, தற்போது பலி எண்ணிக்கை 9ஆக அதிகரித்திருக்கக்கூடும் என்கிற ஒரு அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது. தற்போதைய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். அங்கு நிலைமை இன்னும் கட்டுக்குள்ள வரல. தற்போதைய சூழல் என்ன?
நேபாள் தலைநகருடைய காத்மாண்டுவில் நடைபெற்ற அந்த ஒரு போராட்டம் என்பது போராட்டக்காரர்கள் மற்றும் காவல்துறையினரிடையே கடும் ஒரு மோதலாக மாறிய நிலையில் அந்த மோதலில் தற்பொழுது 9 பேர் வரை உயிரிழந்ததாக தற்பொழுது தகவலானது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சமூக வலைதள பக்கங்களான Facebook, YouTube, X உள்ளிட்ட 26 சமூக வலைதளங்களை நேபாள அரசாங்கமானது கடந்த வாரம் முடக்கி முழுமையான ஒரு அறிவிப்பை, ஒரு தடையை பிறப்பித்த நிலையில் அதற்கு எதிராக கடுமையான ஒரு போராட்டம் என்பது அங்கு தொடங்கியது. அதற்கு இன்று இளைஞர்கள் அமைப்பு என்பது அறைகோல் விடுத்திருந்த நிலையில் பிரதமருடைய இல்லம், நாடாளுமன்ற மாளிகை ஆகியவற்றை முற்றுகையிடுவதற்கான ஒரு முயற்சியில் இன்றைய இளைஞர்கள் காத்மாண்டுவில் ஈடுபட்ட பொழுது அதனை தடுப்பதற்காக காவல்துறை அதிகாரிகள் கண்ணீர் புகை கொண்டு வீசியும் தடையடி நடத்தியும் அவர்களை கலைக்க முற்பட்டனர். அந்த நேரத்தில் வெடித்த வன்முறை என்பது தற்பொழுது அதில் 9 பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டு குறிப்பாக சமூக வலைதளங்கள் அனைத்துமே நேபாள விதியின் கீழ் பதிவு செய்து முறையான வரிகளை கட்ட வேண்டும் என்ற ஒரு உத்தரவை அந்நாட்டு அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக, குறிப்பாக பிரதமர் KP ஒலி அதிகாரப்பூர்வமாக அறிவித்த நிலையில் அதற்கு சமூக வலைதள நிறுவனங்கள் கடும் ஆட்சேபனை தெரிவித்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த சட்டத்தின் கீழ் பதிவு செய்யாத 26 சமூக வலைதளங்களை ஒட்டுமொத்தமாக முடக்கிய நிலையில் குறிப்பாக ஆளும் அரசுக்கு எதிராக, பிரதமருக்கு எதிராக கருத்துக்களை முன்வைத்ததன் காரணமாக இது போன்ற சட்ட விதிகளை நேபாள அரசாங்கமானது கொண்டு வருகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை இளைஞர்கள் முன்வைத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 26 சமூக வலைதளங்கள் முடக்கப்பட்டதன் காரணமாக டிக்டாக் மற்றும் வைபர் போன்ற சமூக வலைதளங்கள் மூலமாக அவர்கள் அந்த ஒரு செய்திகளை தற்பொழுது வீடியோக்களாகவும் செய்திகளாகவும் இளைஞர்கள் பரப்பி வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த தளங்கள் இன்னும் முழுமையாக முடக்கப்படவில்லை என்றுதான் கூற வேண்டும். இந்த ஒரு வன்முறை என்பது இன்று காலை அந்நாட்டினுடைய பிரதமர் ஒலி பேச்சினுடைய எதிரொலியாக இந்த வன்முறை என்பது அங்கு வெடித்துள்ளதாகவும் இளைஞர்கள் டிக்டாக் வீடியோக்களில் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தன்னுடைய இந்த உத்தரவு என்பது ஒருபோதும் திரும்ப பெற மாட்டாது, நேபாளத்தினுடைய கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கு இது மிகவும் அவசியமான ஒரு உத்தரவாக உள்ளது என்று அவர் தன்னுடைய உத்தரவிற்கு ஒரு டிஃபென்ஸ் செய்யும் வகையில் பேச்சை முன்வைத்த நிலையில் பொதுக்கூட்டத்தில் அவர் பேசிய பேச்சு என்பது கடும் வைரலாகிய நிலையில்தான் இந்த ஒரு வன்முறை என்பதும் போராட்டம் என்பது இன்று காலை அங்கு நடைபெற்றது. அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்காக உபயோகித்த அந்த ஒரு நடவடிக்கைகள் வன்முறையாக வெடித்ததிலடுத்து தற்பொழுது அதில் 9 பேர் வரை உயிரிழந்ததாக தகவல்களானது டிக்டாக் உள்ளிட்ட சில தளங்கள் மூலமாக வெளியாகியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாலா, இந்த நடவடிக்கை என்பது ஒருபோதும் திரும்பப்பட மாட்டாது என்பதில் நேபாள அரசாங்கம் திட்டவட்டமாக இருந்தாலும் நேபாள அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள், பிரதமர் மற்றும் அவருடைய அமைச்சரவை சகாக்களுடைய குடும்பத்தினர் ஒரு லக்ஸரி லைஃப் ஸ்டைலை வாழ்வது தொடர்பான முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் தான் இந்த ஒரு தடைக்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பாலா, சுசித்ரா, நம்ம காட்சிகளில் பார்க்க முடியுது தொடர்ந்து இளைஞர்களினுடைய எண்ணிக்கை ஒருபுறம் அதிகரிப்பதும் காவல்துறையினரால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து போராட்ட களத்தின் தன்மையாக என்னவாக இருக்கிறது, எவ்வளவு பேர் காயமடைந்திருக்கிறார்கள், உயிர் பலி எண்ணிக்கை என்னவாக இருக்கு? நிச்சயமாக பாலா, முதற்கட்டமாக 2 பேர் பலி என்று கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது 9 பேர் பலி எண்ணிக்கை என்பது 9 பேராக உயிரிழந்ததாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. சுமார் 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள், குறிப்பாக காத்மாண்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பானேஸ்வர் என்ற ஒரு இடத்தில் அந்த பகுதியில் மட்டுமே 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த ஒரு வன்முறையில் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்களானது அங்கிருந்து வெளியாகி இருக்கின்றன. காத்மாண்டுவினுடைய பல்வேறு இடங்களில் குறிப்பாக முக்கியமாக மக்கள் கூடும் அதிக இடங்களான தமாக், புதிய பானேஸ்வர் உள்ளிட்ட பகுதிகளால் கடுமையான இளைஞர்கள் கூட்டம் என்பது அங்கு கூடியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு போராட்டத்தை அந்நாட்டினுடைய பிரதமர் அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு ஜென்சி ரிபல்லியன் என்ற ஒரு கருத்தாக அவர் முன்வைத்த நிலையில் அதற்கு கடுமையான ஒரு எதிர்ப்புகளை இளைஞர்கள் தற்பொழுது முன்வைத்து வருகிறார்கள். இன்றைய அவருடைய கோஷங்களும் கடுமையாக பிரதமருக்கு எதிராக இருந்ததையும் நம்மால் சில வீடியோக்களில் பார்க்க முடிகிறது. அந்த வன்முறை என்பது தற்பொழுது வெடித்துள்ளதன் காரணமாக அதனை கட்டுப்படுத்துவதற்கு என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையை பிரதமர் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் அங்கு ஆலோசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. ஆனாலும் கடுமையான நடவடிக்கைகளை போராட்டக்காரர்கள் மீது எடுத்து அதனை போராட்டத்தை ஒடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவு என்பது காவல்துறை அதிகாரிகளுக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு தகவலானது வெளியாகியுள்ளது. பாலா,
தற்போது நாடாளுமன்றத்தை நோக்கி அதை முற்றுகையிடக்கூடிய போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நாடாளுமன்றத்தினுடைய கதவுகள் அடித்து உடைக்கப்பட்ட நிலையில் அங்கு வன்முறை அதிகமாகக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்கிறோம். நம்ம காட்சிகளில் பார்க்கிறோம், நிறைய இளைஞர்கள் காயமடைந்து மயக்கமடைந்து உடனடியாக அழைத்துச் செல்லக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். தற்போதைக்கு காவல்துறையினரால் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் என்பது களத்தில் இருக்கா? நிச்சயமாக இல்லை பாலா. அதாவது குறிப்பாக நீங்க கூறியது போல நாடாளுமன்ற வளாகம் அமைந்திருக்கும், அதன் செல்லும் அந்த வழியான டமாக் மற்றும் அதன் இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட் பகுதிகள் அனைத்துமே இளைஞர்களுடைய எண்ணிக்கை கடுமையாக சுமார் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அந்த பகுதியில் சூழ்ந்ததன் காரணமாக போலீசாரால் அவற்றை கட்டுப்படுத்த முடியாமல் இருந்ததாக கூறப்படும். முதற்கட்டமாக நாடாளுமன்ற வளாகத்தை சுற்றி மட்டுமே காவல்துறை அதிகாரிகள் முதற்கட்ட பாதுகாப்பை ஒரு 3 அடுக்கு பாதுகாப்பை அவர்கள் போட்டுள்ளதாகவும், மார்க்கெட் பகுதியில் அந்த ஒரு பாதுகாப்பு என்பது சற்று குறைவாக இருந்தது என்றும் கூறப்படுகிறது. இதனை அடுத்தால் அந்த வழியாக மாணவர்கள் இளைஞர்கள் நாடாளுமன்ற வளாகத்தை நோக்கி ஒரு முற்றுகை பேரணியில் அவர்கள் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது நாடாளுமன்ற வளாகத்தையும் அவர்கள் உள்ளே சென்று அங்கு அந்த கதவுகளையும் அடித்து நிறுத்தும் காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். குறிப்பாக பிரதமர் தற்பொழுது அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும், பிறப்பிக்கப்பட்டுள்ள தடை உத்தரவுகளை நீக்க வேண்டும் என்ற ஒரு கோஷங்களையும் அவர்கள் எழுப்பி வருவதும் நம்மால் காட்சிகளில் பார்க்க முடிகிறது. ஆனால் அவர்களை அடக்குவதற்காக கடுமையான ஒரு போர்ஸ் என்பது கண்ணீர் புகைவண்டிகள் மட்டுமல்லாமல் தடியடி உள்ளிட்ட அனைத்து விதமான ஒரு போர்ஸ்களையும் காவல்துறை அதிகாரிகளும் அவர்கள் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக நேபாளத்தினுடைய அந்த ஒரு எண்ணிக்கை, அது இளைஞர்களுடைய எண்ணிக்கை என்பது அளவுக்கு தொடர்ந்து இணைப்பில் இருங்க.